morning friends, welcome to my YouTube channel. நான் உங்கள் டாக்ஸ் அட்வொகேட் விஜய் ஆதித்யா. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா இவே பில். இவே பில் வந்து ஜிஎஸ்டி ஆக்டில் வந்து ரூல் 138ல் என்ன சொல்லியிருக்கு அப்படின்றத சிம்பிளாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இப்போ ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இவே பில் வந்து அட் எந்த சுச்சுவேஷனில் வந்து இவே பில் நம்மளுக்கு தேவைப்படும் ஆஸ் எ பிஸ்னஸ் பீப்புளுக்கு அப்படின்னும் போது பிஃபோர் மூவ்மெண்ட் ஆஃப் கூட்ஸ். ஸோ பிஃபோர் மூவ்மெண்ட் ஆஃப் கூட்ஸில் வந்து இவே பில்ல வந்து ரிஜிஸ்டர்ட் பர்சன் தான் இவே பில்ல போட முடியும்னு எல்லாருக்குமே தெரியும். பிஃபோர் மூவ்மெண்ட் ஆஃப் கூட்ஸ் வந்து உங்கள் டாக்ஸ் இன்வாய்ஸோ இல்லை டிசியை வச்சு நீங்கள் வந்து இவே பில்லை ஜென்ரேட் பண்ணுவீங்க. கேர்ஃபுல்லாக இதில் வந்து இவே பில்ல ஒரு டிஸ்பியூட் வரும். எங்கே வரும் அப்படின்னா பார்ட் ஏ பார்ட் ஏ ஃபில் பண்ணுவீங்க, பார்ட் பி ஃபில் பண்ணலைன்னா தான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகும். ஸோ கம்ப்ளீட் பண்ணணும் பார்ட் ஏ பார்ட் பி. ஸோ டைப் ஆஃப் ஃபார்ம் வந்து EEWB01 ஃபார்ம். அடுத்தது வந்து அன்ரிஜிஸ்டர்ட் பர்சன் வந்து இதை வந்து கிரியேட் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வந்து வச்சுங்களேன். அப்போது சப்ளையர் வந்து அன்ரிஜிஸ்டர்னும் போது ரிசிபியன் வந்து ரிஜிஸ்டர் இருப்பார் இல்லையா, அப்போ ரிசிபியன் கேன் ஆல்சோ ஜென்ரேட் இவே பில். ஸோ அவரும் பார்ட் ஏ பார்ட் பி ஃபில் பண்ணணும், சேம் EWB01. அதே மாதிரி அடுத்து வந்து ரிக்குயர்மெண்ட் ஆஃப் இவே பில். இவே பில்லுக்கு என்னென்ன மாதிரி ஃபில் பண்ணுறதுக்கு என்னென்ன ரிக்குயர்மெண்ட்னா உங்களோட டாக்ஸ் இன்வாய்ஸ் வேணும், இல்லைனா பில் ஆஃப் சப்ளை வேணும், இல்லைனா டெலிவரி சார்ஜ் ஆகணும். இதை 3 பேஸ் பண்ணி தான், இதில் இருக்கிற டேட்டா பேஸ் பண்ணி தான் நம்ம இவே பில்லை வந்து ஜென்ரேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் அந்த பார்ட் பியில் நம்ம என்ன பண்ண போகிறோம், பார்ட் பியில் வந்து டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிள் நம்பர் இல்லை டிரான்ஸ்போர்ட் ஐடி நம்ம ஃபில் பண்ணுவோம். அது ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து த்ரெஷ்ஹோல்ட் லிமிட் இன் தமிழ்நாடு நோட்டிஃபிகேஷன் நம்பர் 09/2018 டேட்டட் 31/5/2018. இதில் வந்து 1 lakh பிலோ இருக்குது இவே பில் ஜென்ரேட் பண்ண தேவையில்ல, 1 lakh அபோவ் இருக்குது கம்பல்சரி இவே பில் ஜென்ரேட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து டைம் லிமிட்னு நீங்கள் பார்த்தீங்க வச்சிங்களேன். இப்போ இவே பில் வந்து 200 கிலோமீட்டர் அப்படின்னு ஜென்ரேட் பண்ணுறோம் வச்சுங்களேன். நம்ம போய் சேர வேண்டிய இடம் டெஸ்டினேஷன்னா ஒரு நாள் வந்து டைம் கொடுப்பாங்க. ஸோ ஒரு நாள் வந்து 200 கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து அதில் வந்து டெலிவரி டைம் கொடுப்பாங்க. அதே நீங்கள் வந்து ஒரு டைமென்ஷனல் கார்கோ இல்லாமல் கொஞ்சம் ஹெவி லோடு ஹெவி வெஹிக்கிள்ஸ் அந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் டீல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 20 கிலோமீட்டர்ஸ் பர் டே அப்படின்வாங்க. லைக் நீங்கள் பார்த்துருப்பீங்க ட்ரைலர்லாம் பெரிய பெரிய கண்டெய்னர்ஸ் பெரிய பெரிய பாய்லர்ஸ்லாம் எடுத்துகிட்டு போவாங்க. அவங்களுக்கு வந்து 20 கிலோமீட்டர்ஸ் பர் டே. நார்மல் கூட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 200 கிலோமீட்டர்ஸ் பர் டேன்னு அதில் போட்டுருவோம். செகண்ட் வந்து டைம் எக்ஸ்டென்ஷன். ஏதோ ஒரு ரீசனுக்காக நம்மளால டெலிவரி கொடுக்க முடியல, அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியுமா அப்படின்னா டெஃபினட்டாக எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். டைம் எக்ஸ்டென்ஷன் அப்ளை பிஃபோர் வேலிடிட்டி பீரியட். உங்களுக்கு 24 ஹவர்ஸ் கொடுக்குறாங்க இவே பில்லைனா 24 ஹவர்ஸ் லேப்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி போயிட்டு நீங்கள் டைம் எக்ஸ்டென்ஷனை பண்ணிக்க முடியும். இவே பில்ல கேன்சலேஷன். இவே பில்ல கேன்சலேஷன் என்னென்ன மாதிரி மோடு, எதனால கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னா எனி எரர், நம்ம தப்பாக டைப் பண்ணிட்டோம், டேட்டாவை தப்பாக ஃபீட் பண்ணியிருக்கோம், இல்லைனா மிஸ்டேக் ஆகிடுச்சு அப்படின்னும் போது இவே பில்லை வந்து நம்ம கேன்சல் பண்ணலாம். கேன்சல் வித்தின் 24 ஹவர்ஸ். இவே பில் ஜென்ரேட் பண்ணதுலேருந்து 24 ஹவர்ஸ்க்குள்ளே இவே பில்லை கேன்சல் பண்ண முடியும். அதுக்கப்புறம் வெஹிக்கிள் நம்பரை ஃபர்தராக அப்டேட் பண்ண முடியுமா? என்ன மாதிரி சுச்சுவேஷனில் வெஹிக்கிள் நம்பரை அப்டேட் பண்ண முடியும்? ஒரு வெஹிக்கிளே இவே பில் ஜென்ரேட் பண்ணி கூட்ஸ் போயிட்டு இருக்கு, அந்த வெஹிக்கிள் ஏதோ ஒரு ரீசனுக்காக ஸோ பிரேக் டவுன் ஆகிடுச்சு வச்சுக்கலேன். அப்போ நம்ம இன்னொரு வெஹிக்கிள் அந்த கூட்ஸை மாற்றும் போது பார்ட் பியில் போயிட்டு அந்த வெஹிக்கிள் நம்பரை அப்டேட் பண்ணணும். ஸோ அப்டேட் பண்ணிவிட்டு அதை அங்கேருந்து மூவ் பண்ணுறதுக்கு நம்ம பண்ண முடியும். ஸோ அதுக்கு வந்து என்னென்னா பார்ட் பியில் அப்டேட்டட் வெஹிக்கிள் நம்பர், எப்போல்லாம் வெஹிக்கிள் பிரேக் ஆகுதோ உங்கள் கூட்ஸ் போகும்போது அந்த வேல இன்னொரு வெஹிக்கிள் ஹயர் பண்ணி அந்த வெஹிக்கிள் நம்பரை பார்ட் பியில் அப்டேட் பண்ணிவிட்டு அங்கேருந்து அதே இவே பில்ல நம்ம மூவ் பண்ணிக்கலாம் மெட்டீரியலை. அடுத்து வந்து பெனால்ட்டி. நான் ஜென்ரேட்டட் ஆஃப் இவே பில் என்ன சொல்லுது? ஸோ 1 lakh வரலும் பெனால்ட்டி போடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பெனால்ட்டி வந்து ருபீஸ் வந்து நான் ஜென்ரேட்டட் ஆஃப் இவே பில் வித்தின் த தமிழ்நாடு கூட்ஸ் வேல்யூ வந்து 1 lakh. கூட்ஸ் வேல்யூ 1 lakhக்கு வந்து பெனால்ட்டி வந்து 10,000 ஆர் அமௌண்ட் டாக்ஸ் எவேட் விச் எவர் இஸ் ஹையர் செக்ஷன் 122 CGST ஆக்ட். ஸோ அப்போ என்ன சொல்ல வராங்க, பெனால்ட்டி 10,000 போடலாம், ஆர் அமௌண்ட் ஆஃப் டாக்ஸ் எவேட் விச் எவர் இஸ் ஹையர் செக்ஷன் 122ல CGST ஆக்ட்ல இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இவே பில் எப்போல்லாம் ரிக்வயர்டு மேண்டேட்ரி, எப்போல்லாம் தேவைப்படாது இவே பில் அப்படின்ற எந்த மாதிரியான இன்ஸ்டன்ட்ல இவே பில் தேவைப்படாது அப்படின்னும் போது ரிஜிஸ்டர்ட் பர்சன் வந்து மஸ்ட் ஜென்ரேட்டட் இவே பில் ஆல்வேஸ். அவங்க கூட்ஸை மூவ் பண்ணும்போது ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களா, நீங்கள் கண்டிப்பாக 1 lakhக்கு மேலே உங்கள் கூட்ஸ் வந்து வேல்யூ வருதா, கண்டிப்பாக இவே பில் ஜென்ரேட் பண்ணி தான் மூவ் பண்ணணும் வித் இந்த தமிழ்நாடு. ஸோ அதேமாதிரி இவே பில் எப்போ தேவைப்படாது நாட் ரிக்வயர்டு அப்படின்னா எக்ஸம்டட் கூட்ஸ்க்கு இவே பில் நீங்கள் ஜென்ரேட் பண்ண தேவையில்ல. லைக் வந்து பிடிஎஸ் சிஸ்டம், இந்த ரேஷன் கடைக்கு நம்ம வந்து கெரோசின் அந்த மாதிரி பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷனு, பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸு, அதுக்கப்புறமா வந்து ஜுவல்லரி, அதுக்கப்புறம் கரன்சி, ஸோ அதுக்கப்புறம் அந்த
நேச்சுரல் ப்ராடக்ட், வெஜிடபிள், ஃப்ரூட்ஸ், லைவ் அனிமல், பெட் அனிமல், மீட், சால்ட், கர்டு, லெசி, பட்டர் மில்க். ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் வந்து நீங்கள் வந்து இவே பில் ஜென்ரேட் பண்ண தேவையில்லைன்னு சொல்லியிருக்கு. அதர்வைஸ் நீங்கள் வந்து ரிஜிஸ்டர்டு டாக்ஸ் பேயராக இருந்தால் கண்டிப்பாக 1 lakh மேலே உங்கள் கூட்ஸ் வந்து வேல்யூ இருந்ததுன்னா நீங்கள் யூ மஸ்ட் டு ஜென்ரேட் இவே பில். ஸோ இதுவரையிலும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இவே பில்னா என்னென்னு, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா இதை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.